தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கொள்கைகளை காப்பியடித்த திமுக வைரலாகும் செய்தி. இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவில் மூத்தோர்களை அரவணைக்கும் அன்பு சோலை தொடங்கப்படும் என அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருந்தாருங்க. இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்கையில் 10 கோடியில் மூத்த குடிமக்களுக்கான அன்பு சோலை மையம் அமைக்கப்படும் என பேசியிருந்தாங்க. குறிப்பாக மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 25 அன்புச்சோலை மையங்கள் அமைக்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருக்காருங்க. முக்கியமாக இந்த செய்தியை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதில் நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் பொறுப்பாளர் சுனந்தா தாமரைச்செல்வன் அவர்கள், நாம் தமிழர் வரவை மனனம் செய்து அச்சு பிசகாமல் காப்பியடிக்கும் திமுக அரசு அறிவு திருட்டு மட்டுமல்ல, உழைப்பு திருட்டும் கூட. பாதிக்கப்பட்ட முதியோர் பெருமக்களுக்கு பயன்பட்டால் மகிழ்ச்சியே என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே போல பிடி நம்பி என்ற ஒரு சகோதரர் அண்ணன் முன்னால் சொன்னதுதான், என்னை நிராகரிக்கலாம், ஆனால் நாம் தமிழர் அரசியலை நிராகரிக்க முடியாது என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தார்கள். அதே போல ராஜ்குமார் என்ற சகோதரர் அண்ணன் பலமுறை கூறியுள்ளார், என் எச்சியில் தான் பல பேர் கட்சி நடத்துறான் என்று பதிவு பண்ணியிருந்தாருங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி கொண்ட சிந்தனையை அப்படியே காப்பியடிக்கும் திமுகவினர் செயல்பாடை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.